ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெள்ளை காராமணி பக்கோடா. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெள்ளை நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் சின்ன கப்பால் ஒரு கப் அளவு வெள்ளை காராமணி எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மற்ற பக்கோடா செய்கிறத விட இதோட டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நம்ம மிக்சியில் நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் குறப்பாக அரைச்சாதான் உங்களுக்கு அந்த பக்கோடா சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு வரும். இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் நம்ம பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி மல்லித்தழை, காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், அதையும் நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணியெல்லாம் இருத்துட்டு நீங்கள் இதில் தண்ணியே சேர்த்துடக்கூடாது. நல்லா எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இந்த காராமணியை நல்லா குறப்பாக அரைச்சிக்கலாம். இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது அரைச்சதுக்கப்புறம் மாவு ரொம்ப நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் தண்ணி சேர்க்க வேண்டாம்னு சொன்னது. இப்போது பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், மல்லித்தழை, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். இதுக்கு நான் கூட தக்காளி சட்னி வச்சுருக்கேன். வெறுமனே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஆனால் தக்காளி சட்னியோடு சாப்பிடும் பொழுது இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அடுப்பில் வானல் வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிள்ளி போடுங்க. அப்போ தான் பக்கோடா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு, இல்லைன்னா ரொம்ப தனித்தனியாக அது பிரிஞ்ச மாதிரி போயிடும். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு அப்படியே கிள்ளின மாதிரி போட்டோம்னா நல்லா சூப்பராக அது மொறுன்னு ஃப்ரை ஆகி வரும். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஈடு தான் போட்டேன். ஏன்னா கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கிறதுனால ஒரே ஈடாக போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஈடாக நான் போட்டு எடுத்துட்டேன். இப்போது இது எல்லாமே போட்டாச்சு. ஓரளவுக்கு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விடுங்க. ஏன்னா முன்னாடியே போட்டு திருப்பி விட்டோம்னா உடஞ்சி போயிடும். இது கொஞ்சம் அது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட வேண்டியதான். இப்போ பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குது. இப்போது அடுத்து நம்ம பக்கோடா மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் காராமணி டேஸ்ட்டில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சூப்பராக நம்மளோட வெள்ளை காராமணி பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் குட்டீஸுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.